சாப்டர் 10 எக்ஸாம்பிள் 10.16 எடுத்துக்காட்டு 10.16க்கான தீர்வு. எக்ஸாம்பிள் 10.16 சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dx ஈக்குவல் டு 3x + y + 4 ஹோல் ஸ்கொயர். கொடுக்கப்பட்ட இந்த வாய்க்கெழு சமன்பாட்டை தீர்வு கண்டுபிடிக்கணும். இந்த சம பார்த்தோன்னே தெரியுது நமக்கு இந்த 3x + y + 4ங்கிறத இதை ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அதனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், XY எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அப்போ இதை வேற ஒரு எழுத்தாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்குது. அதனால் இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த 3x + y + 4க்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது dy/dx ஈக்குவல் டு 3x + y + 4 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய z ஈக்குவல் டு 3x + y + 4 அப்படின்னு இதில் எடுத்துக்க போகிறோம். அப்போ dy/dx பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், dz/dx ஈக்குவல் டு 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு x 3 வரும். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx 4 பண்ணால் 0 ஆகிடும். நம்ம dy/dx அதெல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணது தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ dy/dx இந்த பக்கம் வச்சுட்டு +3 இந்த பக்கம் அனுப்புவோம். dz/dx -3 தான் நம்ம இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy/dxக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ கிவன் ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோம். இப்போ 1ல் இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எது z dy/dxோட வேல்யூஸை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும், கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dz/dx -3 ஈக்குவல் டு இது ஃபுல்லாகவே என்னது z. அப்போ z² அப்படின்னு கிடைக்குது. 3 இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இப்போ dz/dx ஈக்குவல் டு 3 + z² அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம அதை வேரியபிளை செப்பரேட் பண்ணுவோம். வேரியபிளை செப்பரேட் பண்ணோம்னா இது ஃபுல்லாகவே நம்ம z டேமாக எடுத்துக்கிட்டு இதை LHS சைடு கொண்டு வந்துடும். dx அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், dz/3 + z² ஈக்குவல் டு வெறும் dx மட்டும் RHS சைடு வந்துடுது. இப்போ இதை தனித்தனியாக நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணிட்டோம். இதை இன்டகிரேஷன் பண்ணுவோம். இன்டகிரேட்டிங் தொகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகரல் dz/3 √3² அளிக்கும் +z² ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இன்டகரல் dx. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, இன்டகரல் dz/√3 ஹோல் ஸ்கொயர் × z². அதாவது இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, இதை பார்த்தோம்னா dx/a² + x² அப்படிங்கிற ஃபார்முலாவோட ஒத்து போகுது. இதற்கான ஃபார்முலானா 1/a tan inverse of x/aங்கிறது தான் ஃபார்முலா. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த டேம் a இருக்க இடத்துல என்ன இருக்குது, √3 இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x இருக்க இடத்துல z இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/a 1/√3 tan inverse of x/a. x பதிலாக இங்கே z/aங்கிறது √3 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இன்டகரல் dxங்கிறது வெறும் x + c. ஓகே, இப்போ இசட்டுக்கு பதிலாக மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இசட்டுக்கு இந்த 3x + y + 4ன்னு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதனால் நமக்கு என்ன கிடைக்குது, கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது 1/√3 tan inverse of இசட்டுக்கு பதிலாக 3x + y + 4 /√3 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் x + c அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. வாய்க்கெழு சமன்பாட்டின் தீர்வு பிரதியிடல் முறையில் கண்டுபிடிச்சிடும். இது மற்ற பிரதியிடல் கணக்குகளை விட மிகவும் எளிதாக இருக்குது. என்ன காரணம்னா இதில் ஈஸியாக இன்டகிரேஷன் ஒரே ஸ்டெப்பில் நமக்கு கிடச்சிருது. இந்த ஃபார்மேட் வந்துடுது 1/a tan inverse of x/a அப்படிங்கிற ஃபார்மேட்டில். இது எக்ஸாம்பிள் 10.16. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.